ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மின்னு வந்து அந்த ஊரோட பெருமையான ஃப்ளவருங்கிற மானையே வந்து ஏற்றி கொண்டுட்டான். அதனால் இவனுங்கெல்லாம் வந்து இவனுங்க வீட்டில் உள்ள மானை வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தானுங்க. ஆனால் அது என்ன இருந்தாலும் காட்டு மானில் அது என்னடான கவர்னரை குத்தி தூக்கிடுது. எல்லா மக்களும் பதறடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். கவர்னரை எல்லாரும் அவசரமாக ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ வந்து செக்யூரிட்டி கோவமாக வந்து ஏன் இப்படி நடக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, சாம் தானே அந்த ஃப்ளவரை வளர்க்குறாரு, அவர் சொல்கிற ஃப்ளவர் ரொம்பவே நல்லது, அது இந்த மாதிரிலாம் செய்யவே செய்யாது, எங்களுக்கே இந்த மாதிரி ஃப்ளவர் செய்யணும் இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃப்ளவரை பார்த்துட்ருக்காங்க. ஃப்ளவருன்னு நினச்சி அந்த காட்டுமானை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வந்து அதில் டியூக்கு பூக்கார அங்கிள் இருக்கார்ல, அவர் தான் விவரமாச்சே. அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு, எங்கள் ஃப்ளவர் இந்த மாதிரி இருக்காது, இது வேறல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் சாம் எல்லாரும் ஆமாம் இது எங்கள் ஃப்ளவரே கிடையாது, வேற வேற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மானை கூட்டு வந்த யூன்ஹி இருக்காளா, அவா அடுத்து இந்த 4 பேர் மேலே தான் எல்லாரும் திரும்புறானுங்க. நீங்கள் தானடா கூட்டு வந்தீங்க, எங்கடா எங்கள் ஃப்ளவரை அப்படின்னு சொல்லி கேட்கானுங்க. உடனே மின்னு தான் சொல்கிறான், இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து டிராக்டர் ஏறி செத்து போச்சு அப்படின்ன உடனே, யாருடா அதை கொண்டா, யாருடா டிராக்டரை ஓடனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரிசையாக கேள்வி கேட்ட உடனே மின்னு வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வந்து கையை நேராக யூன்ஹி மேலே நிறுத்தி, யூன்ஹி தான் தெரியாம ஏற்றி கொண்டுட்டா அப்படின்னு சொன்ன உடனே யூன்ஹியே அதை இப்போ தானே கேட்க அவ ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கா. என்னடா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேனா, உங்களை காப்பாற்றினா நீங்கள் என்னையாட மாட்டி விட்றீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கவர்னரோட செக்ரட்டரி வந்து சொல்லுது, இங்கே நடந்த எல்லாத்தையும் நான் ரிப்போர்ட் வேற பண்ண போகிறேன், அதனால் உங்கள் ஊருக்கு வந்து ரிவார்டு வராது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் கிளம்பி போயிடுவாங்க. கிராம மக்கள் எல்லாரும் வந்து யூன்ஹியை திட்டிட்டு போயிடுவாங்க. உடனே வந்து மின்னு வந்து யூன்கிட்ட சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, யூன்ஹி சிரிக்க மாதிரி இருந்துன்னு அப்படியே நீ மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பா மின்னு. பாவம் யூன்ஹி வந்து வருத்தத்தில் சிரிச்சிருப்பா போல, உடனடியாக கோவத்தில் பயங்கரமாக கேவலமாக கிளிக்க ஆரம்பிச்சிடுறா. அதை மற்ற 3 பேர் வியந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. யூன்ஹிக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு அதனால கையை 1 கிலோமீட்டர் நீட்டி மின்னுக்கு ஒரே ஒரு அடிதான் வைப்பான். பாவம் அவன் பறந்து எங்கேயோ போய் விழுந்துடுறான். இதுலேருந்து என்ன தெரியுது, யூன்ஹிக்கு நல்ல கராத்தே தெரியுது. மின்னு போய் ஒரு மாதிரி விழுந்துன மற்ற 3 பேர் டே இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் வந்து ஊரில் உள்ள எல்லாருக்குமே ஃப்ளவரை கொண்டது வந்து இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அதனால் பஞ்சாயத்தை கூட்டி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனடியாக அந்த டியூக் இருக்காருல, அவர் வந்து இவனை கண்டிப்பாக வில்லேஜை விட்டு நம்ம அனுப்பி தான் ஆகணும், இல்லைனா இன்னும் இவனுக்கு என்னெல்லாம் செய்வானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட மின்னுக்கு ரொம்பவே கோவம் வருது. எவ்வளோ பேர் தெரியாமல் ஆக்சிடென்ட் பண்ணி கொள்கிறாங்க, அதெல்லாம் வந்து கொலையாகுமா, நானும் தெரியாமல் தான் செஞ்சேன், இந்த மாதிரி அனிமல்ஸை கொண்டவங்க எல்லாத்துலேயும் ஜெயிலியாக பிடிச்சி போடுறாங்க, இல்லை ஊரை விட்டு அனுப்புகிறாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது இல்லை, அப்படின்னா வந்து எல்லாருமே தான் பிடிச்சி போடணும், எல்லாருமே தான் ஊரை விட்டு அனுப்பணும், அப்படி முடியுமா, அப்போ ஊரில் யார் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த டியூக் வந்து விடுற மாரி இல்லையா. டியூக் வந்து சொல்கிறாரு, இவன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான், இதெல்லாம் சரிபடாது, யாரெல்லாம் இவனுங்க வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கை தூக்குங்க பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் தூக்கிடுறாங்க. யூன்ஹி தூக்கிடுறா. அதை பார்த்துன்னு நீயுமா அப்படின்னு சொல்லி மின்னு சாக்காவுறான். உடனே வந்து அந்த டியூக் வந்து சொல்லிடுறாரு, சரி சீக்கிரம் இப்பவுமே கிளம்புக்கடா அப்படின்ன உடனே மின்னு கோவப்படுறான். அப்படிலாம் கிடையாது, எனக்கு நிறைய சட்டம்லாம் தெரியும், எனக்கு இந்த ஊரில் லேண்ட் இருக்குது, நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் வந்து முடிஞ்சா எங்களை துரத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிடுறான். உடனே வந்து டியூக்கு வந்து கோவம் வந்துடுது, எல்லாம் யூன்ஹி ஒன்னால தான், நீ வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்தல, அதான் இப்படி செஞ்சுட்டானுங்க, இப்போ வந்து உன்னோட தலைவர் பதவியை நீ வந்து ரிசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே வந்து சாம் தான் இருந்துச்சு, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நம்ம யூன்ஹி நமக்காண்டி எவ்வளோ காண செஞ்சிருக்கா, அவன் வந்து தலைவர் பதவியில் இருக்க சரியான ஆள், உனக்கு என்ன தலைவர் பதவி வேணுமா அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. சாமோட தாத்தாவும் அங்கே ஒரு பெரிய ஆள் தான். அவர் சொல்கிறாரு, நம்ம ஊருக்கு இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வருதுல்ல, அதுக்காண்டி வந்து இவன் வந்து நிறையா நம்மளுக்கு கைட் பண்ணி நம்ம ஊரை ஜெயிக்க வச்சிட்டா அப்படின்னா இவளே தலைவர் பதவியில் இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இவ ரிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் சரின்னு சொல்லிடுறானுங்க. இந்த சைடு இவனுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே யூன்ஹியை பிடிச்சி தான் மின்னு கேவலமாக திட்டிகிட்டு இருப்பான். யாருடா அவ இப்படி அடிக்கா, எவ்வளோ வலிக்கு தெரியுமா, அது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே அந்த கவர்னரை வந்து மான் முட்டின கதையை நெட்டில் போட்டு விட்டுருப்பான். அதை வந்து கிமு வந்து படிச்சிட்டு இருப்பான். அதை வந்து ஜோக்கட்டு 2 பேரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து கிமு சொரிஞ்சிட்டு இருப்பான், ஏன்டா இப்படி சொரியிற, நாங்கள்லாம் அழகா சன்ஸ்கிரீன் போட்ட, நீயும் போட வேண்டியதானே, வெயில் ஒத்துக்கிறாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து மின்னுக்கு தான் ஞாபகம் வருது, எங்கடா அவன் ஹேனு அப்படின்ன உடனே காணுமே அப்படின்னு சொன்னோன்னே மின்னுக்கு பதட்டமாயிடுது, ஐயோ அவன் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அவன் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பி தான் போயிட்டு இருக்கான். நாளை இங்கே வந்திருக்கவே கூடாது, இந்த மின்னை நம்பி வந்துட்டேனே, அந்த ஒரு லூசு கூப்பிட்டா நான் வரலாமா அப்படின்னு சொல்லி மின்ன பிடிச்சி கிளின்னு கிழிச்சிட்டு போயிட்டு இருக்கான். என்னோட ஆசையே வந்து ஒரு அழகான பொண்ணை பார்த்து டேட் பண்ணணும், அதுக்காண்டி தான் நான் போயிட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் இந்த ஊர் செட் ஆகுதுப்பா, சியோல் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறான்.
பஸ்லயும் ஏற போயிடுறான். அப்போ வந்து அந்த பஸ்லேருந்து ஒரு பொண்ணு இறங்குது. அந்த பொண்ணை பார்த்த உடனே விழுந்துட்டான். அந்த பொண்ணு வேற இதென்ன ஹார்ட்ரிக்கிறீ அப்படின்னு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி விழுந்தவன் இன்னும் எந்திக்கலப்பா அந்த ஹேனு. ஒரு வழியா இவனுங்களும் தேடி வந்துடுறானுங்க. இவனுங்க பார்த்தா ஹேனு வந்து ஒரு மரத்தறியில நானி மாரி உட்காந்துட்டு இருக்கான். இவனுங்களும் என்னடா நீ என்ன போறியா அப்படின்னு கேட்கானுங்க. இல்லடா அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டுட்டே நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அவனை பார்த்த உடனே நான் வந்து விழுந்துட்டேன்டா, இதான் வந்து கண்டதும் காதலுமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே வைக்கப்பட்டுட்டு இருக்கான். ஆனா என்ன, அதை நம்மளால தான் பார்க்க முடியாது. ஆனால் அவனுங்க என்ன செய்வானுங்க, அவன் இவன் கூட இருக்கணுமேன்னு சொல்லி விதியேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கானுங்க. லாஸ்ட்டில் சொல்லிடுறாங்க, எப்படியாவது அந்த பொண்ணை எனக்கு கரெக்ட் பண்ணி விட்ருங்கடா, உங்களை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரிடா பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. இந்த சைடு யூன்ஹி ரெடி ஆகிட்டா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்காண்டி எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு மீட்டிங் போட்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது வந்து அந்த ஆப்பிள் அங்கிள் இருக்கார்ல, அவரோட பொண்ணு வந்து வைக்கப்பட்டுட்டே சொல்கிறீங்க, 4 ஹேண்ட்ஸமான பசங்க வந்திருக்கானுங்களாமே, எதுக்காண்டி வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வைக்கப்பட்டு கேட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. அவர் கொஞ்சம் ஒழுங்காக பேச மாட்டார். அப்படி தான் பேசுவார். அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணு சொன்ன உடனே, எப்படிம்மா உங்கள் அப்பா மட்டும்தானே சொல்கிறாரு, எதுவுமே உங்களுக்கு புரியாது, உனக்கு எப்படி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. வேற ஒன்றும் இல்லை, ஆப்பிள் ட்ரீ அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு, உன்னை கொன்றுவேன் அப்படின்னு. அந்த பொண்ணு அதுக்கு அப்பா விட்டுருங்க தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து ஹேண்ட் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை பார்த்தான் தெரியுமா, அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து யூன்கிட்ட வந்து சொல்லுது, நான் இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமமாக போய் செவரில் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பேன், அதுதான் என்னோட ஹாபி, நான் இங்கேயும் வந்து பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே கிராம மக்கள்லாம் இங்கே ஆல்ரெடி 4 பேர் தொல்லை தாங்க முடியல, இதில் நீ வேறையாமா, வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போ வந்து சாம் தான் சொல்கிறார், நிறைய ஊர் இருக்கு, நீயே எங்கள் ஊரை செலக்ட் பண்ணி வந்த அப்படின்னா எனக்கு இந்த ஊர் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே சாமோட அம்மா வந்து உனக்கு கல்யாணம் ஆயிட்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை அப்படின்னு சொல்லுது. உன் பேர் என்னம்மா அப்படின்னு, என்னோட பேர் லீ, எனக்கு 23 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லுது. அப்படியாம்மா, இன்னும் ஏம்மா அவனுக்கும் கல்யாணம் ஆகலை, நீங்கள் இருந்தால் அவனை உனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இனிமேல் எங்கள் வீட்லேயே தங்கிக்கோணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாம் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு கூட்டு போப்பா அப்படின்னு சொல்லுது. கூட்டு போகும்போது சாம் சொல்லிடுறாரு, எங்கள் அம்மாட்ட நீ வந்து பத்திரமாவே இருந்துக்கோ, எங்கள் அம்மா எப்படி என் தலையில் உன்னை கெட்டி வைக்க தான் முடிவு பண்ணும், ஆனால் வந்து எனக்கு உன்னையெல்லாம் பிடிக்கலப்பா, நீ என்னோட டேஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு ரொம்பவே செக்ஸியாக இருக்கிற பொண்ணுங்க மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சீன் போட்டு போகிறார். லீ வந்து மனசில் நினச்சிக்கிறா, ஏம்மா இவனுங்க தொல்லை தாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு. இவனுங்க 4 பேர் எப்படியோ அந்த மானை அடிச்சு பத்துறதுனால வீட்டில் வந்து தூங்க ரெடி ஆகிட்டானுங்க. இன்னைக்கு நம்ம சேட்டை பண்ணது போதும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டானுங்க போல. அதனால தூங்க ரெடி ஆகும்போது ஹேன் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னோட ஹார்ட் பீட் ரொம்பவே சத்தமாக இருக்குப்பா, உங்க எல்லாருக்கும் கேட்குதா அப்படின்னு சொன்னோன்னே கிம் வந்து கேட்கான், ரொம்பவே அழகா இருப்பாளோ அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லி அவன் தலையாட்டுறதை பாருங்களேன். இந்த கரடி மூஞ்சனுக்கு இவ்வளோ ஆனந்தமா அப்படின்னு தான் நமக்கு தோணும். புதுசாக வந்திருக்க அந்த லீ பொண்ணு வேற இந்த ஹார்ட்ரிக் கிராமத்தில் உள்ள மேப்பை எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் மார்க் வேறு பண்ணி வைக்கி, என்னன்னே தெரியலை. முன்ன வந்து காலையில் முழிச்சு பார்த்தா காலையில் 12 மணி ஆயிருக்கும். என்னடா எல்லாத்தையும் காணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் கிடக்கானுங்க. கிம்மு தான் ஹைலைட்டாக வெளியில் தலையை வச்சு படுத்துட்டு இருக்கான். அவன் மூஞ்சி பார்த்தோன்னா இவனே பயந்துருவான். என்னன்னு பார்த்தா அவன் மூஞ்செல்லாம் வெயிலில் கருகி போய் வீங்கி போய் இருக்கும். அதை ஒவ்வொருத்தனா எஞ்சி பார்த்து பயந்து சாவுறானுங்க. அவனு ஏன்டா இப்படி செய்கிறீங்கன்னு சொன்னவனே அவன்கிட்டே கண்ணாடி கொடுத்தவனே அவனே பயந்துடுறான். இதுக்கு தாண்டா உன்னை சன்ஸ்க்ரீன் போட சொன்னோம், ஏன்டா இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு லீ வந்து சாமோட அம்மாட்ட எனக்கு இந்த சைக்கிளை தருவீங்களா அப்படின்னு, உனக்கு என்னன்னாலும் நான் தருவேம்மா, நீ எடுத்துக்கோ, உனக்கு இல்லாதா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வெளில வந்து அவளோட மேப்பை வச்சு ஒவ்வொரு இடத்துலையே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த சைடு அந்த டியூக் இருக்கார்ல, அவர் வந்து மின்னு வீட்டுக்கு போகிற கரண்ட்டு வாட்ரு எல்லா கனெக்ஷனுமே கட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி மின்னு கேட்ட உடனே, உங்கள் பாட்டு இருந்துச்சு அதுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கடமை, உனக்குலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சால் நான் போயிடுவேன்னு நினைக்கிங்களா, நான்லாம் போக மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து மின்னோட ஓட்டக்கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதை பார்த்தோன்னே அந்த டியூக் சொல்கிறார், நானும் உன் காரை தொடவே இல்லைப்பா, நான் வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்காரு. இவனுங்களும் வேறு வழி இல்லாமல் 4 பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறானுங்க. அப்போ வந்து கிம்மு மூஞ்சி வெந்து போயிருக்குங்களா, அதுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அவன் விசிறியை வச்சு ஆற்றிக்கிட்டு இருப்பான் அந்த புண்ணெல்லாம். முன்ன ஏன்டா நீ வேறன்னு சொல்லி அதை தட்டி விட்டுருவான். அதை போய் எடுக்க போகும்போது அங்கே பாம்பு ஒன்று இருக்குது. அதை பார்த்தோன்னெல்லாம் எல்லாருமே பயந்துடுறானுங்க. மின்னு தான் சொல்கிறாடே, இது என்ன ஊரா இல்லை காடாடா, அப்போ என்னன்னா மானு, இப்போ என்னன்னா பாம்பு, இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்து அந்த பாம்பு ஒரு பொண்ணு பிடிக்காது, முடியெல்லாம் மூஞ்சில் முன்னாடி போட்டு வந்துட்டு இருக்கு இவனுக்குள்ள நோக்கியே. இவனுக்கு எல்லாரும் பயந்து போய் அந்த பாட்டி பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறானுங்க. டே ஏன்டா லூசு பசங்களா இவ்வளோ பார்த்து பயப்படுறீங்க, இவ வந்து இல்லி,
இவ எங்க தோட்டத்துல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கா. இவளை பத்தின சீக்ரெட் என்கிட்ட ஒண்ணு இருக்கு, ஆனா நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இவ வந்து சைனால இருந்து இங்க வந்திருக்கா. அப்பனா வந்து இங்க அனுமதி இல்லாம தான் தங்கிட்டு இருக்கா. இவ வந்து இல்லீகல் ஏலியன். இவளை பாவம் வேலை செய்யறதுக்காண்டி கூட்டு வந்திருக்காங்க, ஆனா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இவ பாவம் காசுக்காண்டி உழைச்சிக்கிட்டு இருக்கா. எப்படியும் காசை சேர்த்து இவ வந்து பாஸ்போர்ட் வாங்கி போயிடுவா. இவளை பற்றி நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது சரியா, போலீஸ்லாம் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து யூன்ஹியோட பையன் வர்றான். அவன் வந்து இல்லியை பார்த்து என்னாச்சு இல்லீகல் ஏலியன் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே அந்த பொண்ணு இல்லி சொல்லுது, நான் வந்து பாம்பை வந்து சூப்புக்காண்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா சரி சரி அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ வந்து ஜோ வந்து கரெக்டாக கேட்கா, நீங்கள் வந்து சீக்ரெட்னு சொல்லி தானே எங்களுக்கே சொன்னீங்க, எப்படி இந்த பையனுக்கு தெரிஞ்சு நான் அந்த பையன்ட்ட கேட்டோன்னே உனக்கு யார்டா சொன்னான்னு கேட்டவுடனே அவன் சொல்கிறான் இவங்க தான் அப்படின்னோடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. இந்த மாதிரி சீக்கிரட்டுன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிரும் போல இருக்கு. அப்புறம் தான் இவனுங்களுக்கு தெரியுது, ஓ ஓட்டவாயா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. உடனடியாக அந்த பையனை போய் அடிச்சுட்டே, நான் உன்ட்ட சீக்கிரட் இருந்தா சொன்னேன், ஏன்டா நீ இப்படி எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பையன் பாட்டில் அடியை வாங்கிட்டு நடந்து போகும்போது மின்னு வந்து கேட்காண்டே, நீ உண்மையிலேயே யுன்ஹியோட பையன் தானா அப்படின்ன உடனே எங்கள் அம்மா உங்கள் கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்களாம் ரொம்பவே கெட்ட பசங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிட்டு இருக்கான். அப்படியா சொன்னாவா அப்படின்னு சொல்லி மின்னு இன்னும் கோவத்தில் கத்திட்டு இருக்கான். டே நாங்கள் என்னடா கொரோனா வைரஸ் எங்கள் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த ஆப்பிள் ட்ரீ அங்கிள் இருக்காருல்ல, அவர் பேரை நம்ம சேன்னு சொல்லுவோம். அவர் மண்வெட்டியை வந்து வேனுக்குன்னே தூக்கி மண்ணை தூக்கி போட்டுட்டு போறாரு. அதை பார்த்தோன்னா ஏன்டா என்னை பார்த்தா ஏன்டா இப்படி எல்லாரும் செய்றீங்க அப்படின்னு சொல்லி மின்னு கத்துன உடனே அவர் திரும்பி ஒரு முறை தான் முறைக்காரு. உடனடியே அமைதியாயிரானே. டே இந்த ஊரில் ஒரு நல்ல ஆள் கூட இல்லையேடா, எல்லாருமே வித்தியாசமாக இருக்காங்களேடா, இது ஊரே இல்லைடா, காட்டு மிருகங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பஸ் ஸ்டாப்புக்கு எப்படியோ வந்துடுறானுங்க. அப்போ வந்து உட்காரலான்னு பார்த்தா அங்கே இல்லி பொண்ணு அந்த பாம்புகளோட உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்துடுறானுங்க, ஏமா நாங்கள் நின்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பஸ் வந்துடுது, எல்லாரும் ஏறிடுறானுங்க. இப்போ இல்லியை பார்த்து எல்லாருக்கும் இல்லீகல் ஏலியன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பஸ்ஸில் உள்ள ஆட்கள். ஓ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா இந்த பேர், நம்மள்கிட்ட மட்டும் சீக்கிரட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த ஓட்டவாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் இவனுங்களுக்கு தேவையான ஃபார்மிங் பண்ண சீட்ஸ்லாம் வாங்க போயிடறானுங்க. இவனுங்களும் கம்மியான அமௌண்ட் வரும்னு பார்த்துட்டு இருக்கல, அவன் ஒரு பல்கான அமௌண்ட்டை நீட்டுறான். இதை பார்த்தோன்னா மின்ன அப்படியே உறைஞ்சு போயிடுறான் பாவம். அங்கிள் இதில் இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ அதை மாரிலாம் நீங்கள் வந்து விற்பீங்களா இந்த சீடுகளை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த அங்கிளும் சரி பார்த்து பண்ணுவோம்பா அப்படின்னா சரி அங்கிள் நான் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் என்னடா செய்ய அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இல்லி இருக்கால, அவன் வந்து ஒரு போர்டை பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. என்னடா இவ இவ்வளோ வேலை செய்கிறாளே அப்படின்னு சொல்லி இவனுங்களே ஷாக் ஆகுறானுங்க. பாவம் அவள் துட்டு சேர்த்தாதானே அவன் ஊருக்கு போக முடியும், அதனால என்ன வேலைனாலும் செய்வா போல இருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி மட்டும் தனியாக இருக்கு. ஏன் அங்கிள் இதை மட்டும் தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட கேட்டேன்னா அந்த ஆள் சொல்கிறாரு, இதுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால இதுக்குன்னு சாப்பாடு போட்டு வேஸ்ட் ஆக்க முடியாதுன்னா அதனால இதுக்கு சாப்பாடு கொடுக்காம ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்ன உடனே ஹேனுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா அவனும் உடம்பு சரியில்லாமல் தானே இருக்கான். உடனே திட்ட ஆரம்பிச்சிடான், உடம்பு சரியில்லாம் நீங்கள் வந்து சாப்பாடு போட மாட்டீங்களா, ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மின்னுதான் சமாதானப்படுத்துறான், ஏன்டா நீ இதுக்கெல்லாம் கோவப்படுறேன் அப்படின்னு, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னும் கத்திட்டு இருக்கான். அதுக்கு அந்த அங்கிள் சொல்றாரு, எப்பா நீ அவ்வளோ ரொம்ப நல்லவனா இருந்தா நீ வேணா இதை எடுத்துட்டு போய் சாப்பாடு போட்டு வளப்பா அப்படின்ன உடனே சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் வாங்கிட்டு வந்துடுவான். இருந்த காசுக்கு என்ன வாங்க முடியுமா அதை வாங்கிட்டு நடந்துட்டு இருக்கும்போது ஜோதான் சொல்லுவான், ஆமா கிம்மிங்க அப்படிங்கும்போது கிம்மிங்கடா போனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தகச்சு போய் நிற்கானுங்க. கிம்மு பாவம் ஒரு பேன் கேக்குக்காண்டி அதை வந்து எப்படியோ ஒளிஞ்சு இருந்து திருடி அதை எடுத்து திங்கலான்னு போவான். அந்த நேரம் பார்த்து இல்லையே போலீஸ்லாம் துரத்திட்டு வர்றதுனால அவ ஓடி வரும்போது தெரியாம இவனுக்குள்ள பேன் கேக்கை இடிச்சு தள்ளி விட்டுருவா. இவளும் விழுந்து காலில் வந்து அடிபட்டுருது. ஆனால் அவன் வந்து இல்லையெல்லாம் பார்க்கலாம், ஐயோ என் பேன் கேக்கு இப்படி போயிட்டே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். உனக்கெல்லாம் கண்ணு இருக்கா, இந்த மாதிரி முடியை மறைச்சி போட்டால் எப்படிமா உனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு இந்த மாதிரி என்னை போலீஸ் துரத்துறதுக்கு எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்பவே இந்த பொண்ணு கெஞ்சுறதை பார்த்தவொடனே கிமும் மனசு இறங்கிடுவான். சரி அப்போ பார்த்து போலீஸ் வேற வந்துடுறான். உடனடியாக இவன் குளிஞ்சு அந்த பொண்ணை பிக்கி பேக் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். இல்லைக்கு ரொம்பவே இவனை பிடிச்சி போச்சு இவன் ஹெல்ப் பண்ணதுனால. ஓடிட்டே இருக்கும்போது தெரியாமல் ஒருத்தன் நடுவில் வந்துடுறான். லாஸ்ட்டில் 3 பேர் இடித்து விழுந்துடுறானுங்க. உடனே அதுக்கு மேலே இவனால் ஓட முடியாதுல்ல, போலீஸ் வேற வந்துடுறானுங்க. உடனே வந்து கிம் சொல்கிறான், நான் எப்படியா தப்பிச்சிருவேன், நீ ஓடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ன உடனே இல்லையும் ஓடிடுறா. லாஸ்ட்டில் இவனை தூக்கி பிடிச்சி உள்ள வச்சிருக்கானுங்க. அப்போ கிம்மு பக்கத்தில் ஒருத்தன் வித்தியாசமான லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருப்பான். எப்பா நான் இதுக்கு நான் போலீஸ்டே பேசுவேன், நீ ரொம்பவே என்னை காண்டாக்குறடா, தயவுசெய்து விட்டுரு அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட போய் பேசுகிறான். அதுக்கு வந்து போலீஸ்காரர், நீ வேற ஊருக்காரன் தானே அப்படின்னு, இல்லையே நான் கிடையாது, இந்த இருக்கு பாருங்க நான் கொரியால தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி ஐடென்டி கார்டெலாம் கொடுத்த உடனே அந்த மூஞ்சி இப்போ உள்ள வீங்கி போன மூஞ்சி பார்க்காரு. என்னடா இப்படி ஏமாத்துற,
இந்த மூஞ்சிக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து இந்த 3 பேரும் வந்துடுறானுங்க. மின்னு கேட்பான் பாரு, சார் தெரியாம கிம்மி எதையாவது திருடினா மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது நான் திருடனா, ஏன்டா இப்படி பண்றீங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னும் எல்லாரும் சேர்ந்து பேசிதான் இவனை வெளியிலேயே கூட்டு வருவானுங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு இருக்கும்போது அந்த இல்லி பொண்ணு வர்றா. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு வந்து ஆசாசியாக ஒரு பேன் கேக் வாங்கியிருப்பான்னு தெரியுமா, அதை வந்து இவ தட்டி விட்டதுனால கிம்முக்கு நிறையாவே வாங்கி கொடுக்கா. அதை பார்த்தோன்னா என்னடா வந்த உடனே ஆளை பிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி இவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு ஓடிடுறா. அதுக்கப்புறம் இவனுக்கெல்லாம் கலாய்ச்சிட்டே கூட்டு போகும்போது அந்த பொண்ணை காமிக்காங்க, ரொம்பவே அழகா இருக்கு. இந்த சைடு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்காண்டி யூன்கி தான் எல்லாரையுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து மல்யுத்தம் வந்து சாமு டியூக்கும் தான் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ வந்து சாமை பார்த்து டியூக் சொல்கிறார், ஏன்டா ஒரே கிச்சன் காட்டிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா விளையாடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிராம மக்கள்லாம் சேர்த்து காலில் கயிறை கட்டி எல்லாரும் ஓடணுமா, ஓடி பிரைஸ் வாங்க முடியுமா, நடந்தே இவங்க எல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. இதுகளை வச்சு எப்படி என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவ வேற கவலையில் இருக்கா. இதை எப்படி என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இவ ரொம்பவே சோகமாக பார்க்கும்போது இந்த 4 பேரையும் பார்த்துடுறா. இவனுங்களை கூட்டு சேர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கள்ட்ட போய் கேட்கும்போது, மீன் நாங்கள் எதுக்குமா உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், நீ என்ன எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியா, ஊரை விட்டு துரத்தணும் தானே நீங்களாம் முடிவு பண்ணீங்க, இப்போ எங்கள் ஹெல்ப் தேவைப்படுதா, நாங்களாம் ஒன்றும் செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவளை கோவப்படுத்தி விட்டுறான். உங்கள் ஹெல்ப்பே தேவையில்லடா அப்படின்னு சொல்லி அவள் ரொம்பவே கோவப்பட்டு போயிட்டு இருக்கா. அவள் கோவத்தில் போன உடனே அதை பார்த்து ஒரே மின்னுக்கு ஆனந்தம், என்ன ஒரு டான்ஸை போடுறான்னு பாருங்க. நைட்டு வந்து எல்லாரும் டின்னர் ரெடி பண்ணி அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸை வேற காட்டுறான். அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்னது ட்ரிங்க்ஸா, எனக்கு தான் கேட்டுட்டு இருக்கும்போது ஹேண்ட் மட்டும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ பார்த்து ஜோக்கு வந்து அவனோட அப்பா கால் பண்ணி எங்கடா இருக்கேன் அப்படின்ன உடனே, வேற எங்கப்பா இருப்பேன், எல்லாம் உங்கள் மனசில் தான் அப்படின்னு சொல்கிறான். டி எங்கடா இருக்க, அந்த 4 பசங்க கூட சேரலையே அப்படின்ன உடனே, நான் யாரு கூட சேர்ந்தா என்னப்பா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிடுறான். இந்த சைடு ஒரு பொண்ணு வந்து பெயிண்டிங்காண்டி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வருதுல, அது ட்ரெஸ் எல்லாம் பாருங்களேன் வித்தியாசமாக போட்டுட்டு அதில் ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று போடுதே, அதுதான் ஹைலைட்டே. சரி இப்படிலாம் செஞ்சு இந்த பொண்ணு எங்கடா போகுதுன்னு பார்த்தா போய் ஒவ்வொரு பிளேஸாக போய் தோண்டிக்கிட்டு இருக்கு, என்னன்னு இன்னும் தெரியலை. இந்த சைடு வந்து அந்த லீ பொண்ணை கரெக்ட் பண்ணுறது எப்படியா அப்படின்னு சொல்லி ஹேன் வந்து ஜோட்டை கேட்டுட்டு இருக்கா. நீ தான்டா ப்ளே பாய், நம்ம கூட்டத்திலேயே உனக்கு தான் எல்லா பொண்ணுகளும் வந்து சிக்கும், அதனால எனக்கு எப்படியாவது வந்து எனக்கு செட் பண்ணி விடுடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, டேய் முக்கியமே இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான்டா, அதனால பெஸ்ட்டாக இருக்கணும் புரியுதா, அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதே மாதிரியே பேசணும், அவளை அப்படி பேசி ஒரு வைக்கணும் புரியுதா, அதுக்கப்புறம் உன்னோட ஒரு சிரிப்புலவே அவள் மயங்கிடணும், அந்த அளவு சிரிக்கணும், எப்படி சிரிப்பாப்போ அப்படின்னு சொல்லி சிரிச்சு காமிக்கான். ஜோ ஹேண்ட் சிரிக்காம ஒரு சிரிப்பு, டே தயவு செய்து இந்த சிரிப்பை மட்டும் அந்த பொண்ணுகிட்ட போடுறத பயந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. நல்ல ஐடியா இருக்கேடா அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கும்போதே வயிற்ற கலைக்கிறது பாவம் இவனுக்கு. எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், யாரும் தூங்கிறாதீங்கடா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கான் பாவம் மண்வெட்டியோட. கரெக்டாக அந்த லீ பொண்ணு தோண்டிட்டு இருக்கல அதே இடத்துக்கு தான் இவனும் வர்றான். இவனை பார்த்தோன்னா அந்த பொண்ணு போய் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா. ஹேன் வந்து அவன் வந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். பாவம் அந்த பொண்ணு எல்லாத்தையுமே பார்த்துருது. அதில் வேற நாத்தம் வேற பயங்கரமாக இருக்கு போல. அந்த பொண்ணு மூக்க மூணதை திறக்கவே இல்லை. பாடி எல்லாத்தையும் முடிச்சாச்சு, டிஷ்யூ எங்க அப்படின்னு சொல்லி இவன் தேடிட்டு இருக்கான். அதுதான் காணோம். வேற வழி இல்லாமல் அவன் சாக்சியை எடுத்து தொலைச்சிட்டு இருக்கான். அது ஒத்த காலை தூக்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த சைடே போய் விழுந்துடுறான். அவன் விழுந்தவொடனே இந்த சைடு பார்க்கும்போது இந்த பொண்ணு நிற்கிறத பார்த்துடுறான். 2 பேரும் பார்த்துடுறானுங்க. 2 பேரும் பார்த்து அலறி அடித்து கதறானுங்க. இவன் பார்த்துட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு கிளம்பி ஓடிடுது. இதுக்கு மேலே பாவம் அவன் ஹேனோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இது தெரியாமல் மின்னு வாடா நம்ம வந்து பேசுவோம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படிலாம் கொடுக்கணும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். இனிமேல் எப்படிடா அந்த பொண்ணு மூஞ்சில் முழிப்பேன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே எல்லாம் போயிட்டே எல்லாம் ஊற்றிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கிடக்கான் அப்படின்னு சொல்லி மின்னு வந்து ஜோட்டை கேட்டுட்டு இருக்கான். இப்போ தான் நம்மலாம் ஒன்றாயிட்டோமே, நீ எதனால அப்படி செஞ்ச அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கான். நமக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்காங்க. மின்னு ஹானு கிம் எல்லாரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கான்செப்ட் மட்டும் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம எங்கேயோ போயிடுவான்டா அப்படின்னு சொல்லி அழகாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் யாரையோ அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு யாருடா அப்படின்னு சொல்லி இவனுங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஜோ தான் சிஇஓவை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு 3 பேர் வந்து இதை பார்த்து சாக்காயிரானுங்க, டே ஏன்டா இப்படி சிஇஓவை அடிச்சிட்டு இருக்க
அப்படின்னு சொல்லி கேட்டு தடுக்கிறானுங்க. இன்னும் வரைக்கும் அந்த ரீசனை வந்து ஜோ சொல்லவே இல்லை. ஏன்டா அந்த ரீசன் என்னதுடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானுங்க. ஜோ வந்து இன்னுமே அதுக்கான ரீசனை சொல்ல மாட்டேங்க. அதை பார்த்துட்டு கிம் சொல்லிடுறான், சரி விடுங்கடா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதை பற்றிலாம் பேச வேண்டாம், ஃப்யூச்சர் இனிமேல் நம்ம பார்ப்போம், அது நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிடுறான். சரி அதுக்கப்புறம் போய் தூங்குவோன்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படியெல்லாம் படுத்துட்டு இருக்கானுங்கன்னு பாருங்கடா. கரண்ட் வேறு அந்த அங்கிள் கட் பண்ணதுனால வந்து இவனுக்கு வேறு வழி இல்லாமல் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு படுத்துட்டு இருக்கானுங்க. கிம்மு தான் தெரியாமல் தூக்கத்தில் வந்து அந்த மெழுகுவர்த்தியை தட்டி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தீ பிடிச்சிருது பாவம். அப்படி இருந்து ஒரு பையிலும் அசையாமல் இருக்கானுங்க. லாஸ்ட்டில் மின்னுக்கு தான் என்னடா அப்படின்னு சொல்லி எந்திக்கிறான். நல்லா தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.